Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி double.com. இந்த double.comல ஒவ்வொரு வாரமும் ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா, சொல்லு. இவ்வளோ நாள் கை ஆடிட்டு இருந்ததா, இப்போ கான்செப்ட் சொல்லு. அதாவது ஒரு மளிகைகளில் நடக்கக்கூடிய சுவையான நகைச்சுவையான விஷயங்களை ரொம்ப ஜாலியாக சொல்கிறோம், யார் மனசையும் புண்படுத்த அல்லன்றதை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பாருங்க. சொல்லு, அண்ணாச்சி தான் பேசுகிறேன். என்ன வேணும்? சரி, வேற 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 என்ன வேணும்? சரி அமுச்சு விட்றேன். என்னண்ணா? ஹலோ, நீங்கள் என்ன அரிசி 10 கிலோ, சம்பா 5 கிலோ, சக்கரை 3 கிலோ, கடலைப்பருப்பு 2 கிலோ, திராட்சை 5 கிலோ, முந்திரி 3 கிலோ. சரிதானே? சரிதானே? ஆமாம் அண்ணாச்சி. அனுப்பிச்சு விட்றேன். வாங்க. ஏலா வணக்கம் அண்ணாச்சி. வாங்க வணக்கம், உட்காருங்க. என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? கடை இருக்கானுச்சு. நல்லா கடை பக்கமா ரொம்ப ஒதுங்க காணும். நான் நினச்சி கரெக்டாக இருக்கு வேலை. டீ சொல்லணும் நினச்சி. ஆனால் டீ சாப்பிடுங்களோ? டீ ரொம்ப உடம்பு கெடுதல. மோர் குடிக்கிறா? மோர் வேணும் நினச்சி. டீ தான். சரி பரவாயில்ல, நான் சொல்றது எழுதிங்க நினச்சி. அண்ணாச்சி சரி அண்ணாச்சி. டீ சொல்றேன். தம்பி அண்ணாச்சி, அண்ணனுக்கு டீ சொல்லு. டீ சாப்பிட்றியா? சுகர் போட்டா? சுகர் வேணாவா? சுகர் போட்டா சுகர் போட்டு ஒரு டீ சொல்லு. சரி ஆகட்டும். எனக்கு சுகர் இல்லாம ஒரு டீ சொல்லு. சரி நினச்சி. நான் சொல்றது எழுதிங்க நினச்சி. சொல்லு அண்ணாச்சி. தோரம் பருப்பு. தோரம் பருப்பா? எவ்வளோ? அடிச்சிருங்க. என்ன நல்லதானே தோரம் பருப்பு? குங்குமம் தான் ஃபர்ஸ்ட். வீட்டுல விசேஷமா? குங்குமம் எழுதிக்கணும் முதல்ல. குங்குமா? அதை எழுதிருங்க. கற்பூரம் எழுது. எழுதுல அதுக்குள்ள எப்படி அழிக்குது? சரி கற்பூரம். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? உப்பு எழுதிங்க, அதுதான் கரெக்டா இருக்கும். உப்பு உப்பு எழுத கூடாதுல, லாஸ்ட்ல தான் எழுதணும்ல. அப்படியா? சரி, அது வேணா விடுது. சரி விடுல. இப்ப வீட்டுல என்ன விசேஷம்ல என்ன வாங்க போறல? அதான் வாங்குற ஐட்டம் சொல்றேன். அப்புறம் ஒண்ணு மறந்துடும், ஒண்ணு ஞாபகம் இருக்கு. எழுதிங்க. கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு எவ்வளோ வேணும்? உளுத்தம்பருப்பு நான் எவ்வளோ நான் அப்புறம் சொல்றேன். கடவுள் நான் சொல்றது எழுதி. உளுத்தம்பருப்பு. சரி, ஊப்பருப்பு. தோரம் பருப்பு. சூப்பருப்பு. புளி. பூண்டு. மிளகு. சீரகம். வேற. கடுகு. வேற. வெந்தயம். வேற. பார்லி. வேற. செவ்வரிசி. வேற. அண்ணாச்சி, அப்புறம் டீ எடுத்துன்னு வராங்களா? சரி, நம்ம பக்கத்து கடை சண்முகம், கறிக்கடை சண்முகம் இருக்கிறார்ல, அவர் வந்து 5000 எட்டும் 5020 ஒரு 50 கிலோ அனுப்பிச்சுட சொன்னாங்க. நீங்க சொன்னீங்கன்னா பார்த்து அனுப்பிச்சு விட்டு. படிக்காத பையனா? அவன் 3ஆம் கிளாஸோட படிச்சா ஏன் நமக்கு கணக்கு தப்பா சொல்லிருக்கானே. என்ன தப்பு? 5000 எட்டான் 5020 இருக்கான். 5030 அறிவுகட்ட பேர்ல அது அரிசி பேரு. 5008 அரிசி பேரு, 5000 அரிசி பேரு. சரி, என்னல இது கூட தெரியாம இருக்கா? சரி, அந்த கழுதிக்கலாம் அப்புறம் அமைச்சிக்கலாம் போல. மறுபடியும் அண்ணனுக்கு டீ அனுப்பி விட்டு சொல்லு. ஒரு டென்ஷன் ஆகல. தோரம் எவ்வளோ கிலோ? தோரம் கிலோ வந்து 120. உளுத்தம் பருப்பு எப்பவுமே அதிகம்ல. அது வந்து 135 ரூபாய். போன மாசம் ஒரு 2 ரூபா கம்மில. போன மாசம் 2 ரூபா கம்மி. சரி, மிளகு. இது மிளகு ரேட் அதிகங்களா? கிலோவே 800 ரூபாய். போன மாசம் இல்ல போன மாசம் எப்படின்னா இப்போ கேட்க எதுக்குல சொல்லுங்க. போன மாசம் எதுக்கு போன மாசம் ரேட் சொல்லுங்க அண்ணாச்சி. இந்த மிளகு போன மாசம் என்ன கிலோ? ஆமாடா 800 ரூபாய். ரேட் இறங்கி இருக்காரு. 800 ரூபாய். போன மாசம் வளர்ந்தது. இதுல கேட்க சொல்லலாம். யார் 2 பேர் பேசினா எப்படிலாம் கேட்கும்? ஆமால போன மாசம் 790 ரூபாய். நேத்து ரேட் 2 ரகமா? முதல் ரகமா ஃபர்ஸ்ட்? நம்ம கிட்ட எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரகம் தானே, டம்மில வைக்கிறது. 790. நேத்து ஏதாவது குறைஞ்சதோ? 805. இன்னைக்கு 5 ரூபாய் குறைஞ்சிருக்கோம். இன்னைக்கு 5 ரூபாய் குறைஞ்சிருக்கலாம். இன்னைக்கே வாங்கிடலாம். 8 கிலோ போகணும்ல அண்ணாச்சி. அப்புறம் பேசுறேன். 8 கிலோ சீரகம். அது எவ்வளவு நேத்து? இது எவ்வளவு வேணும்ல போட்டுக்கலாம் அண்ணாச்சி. சீரகம் 700 ரூபாய். போன மாசம் இதை குறையில அதே ரேட்ல. அது ஜவ்வரிசி இல்ல இந்த தம்பி அண்ணாச்சி என்னல டீ வரல? என்ன இது கையில என்ன ஸ்லிப்பு? இது வந்து அந்த நம்ம கறிக்கடை பாய் இருக்காருல்ல, எப்ப பார்த்தாலும் கறிக்கடை பாய் அதெல்லாம் விடு. பெரிய கஸ்டமர் இருக்கு, நம்ம நிறைய சரக்கு போனோம். போ நீ அதெல்லாம் போ, எதுவும் பேசாத போல. முக்கியமா விடல சீட்டு விடல. முக்கியமா அது அப்புறம் பார்த்துலாம். போல. இந்த பசங்களுக்கு கஸ்டமர் யாரை கவனின்னு தெரிய மாட்டேங்களா? அவன் 1/2 கிலோ 2 கிலோ 1 கிலோ வாங்குறான். அவனுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. அண்ணாச்சி ஃபேன் போட்டுருக்கு அப்படி வைக்குது உனக்கு. ஜவ்வரிசி எவ்வளவு ஜவ்வரிசி எத்தனை கிலோ வேணுங்களா? போன மாசம் எவ்வளவு? இல்ல போன மாசம் தான் 5 ரூபாய் முன்ன பண்ண இருக்கும்ல, அவ்வளவுதானே. எவ்வளவு கரெக்டா கேட்டு சொல்றேன். அதான் இப்ப 120 ரூபாய் கிலோ. அப்ப 115 அவ்வளவுதானே. பாதாமா 100 வந்து 100 ரூபாய் கிலோ, 1000 ரூபாய். ஏனாச்சி பாதாம் பருப்பு எவ்வளவு கிலோ? போன மாசம் எவ்வளவு வேணும்? ஆமா
நீ பேசுற ஏ யாரு இந்த பேசுற அண்ணாச்சி பிஸ்தாலாம் சரி சரி இது நம்ம கல்ல இருக்கலாம் முந்திரி அவரு ஸ்டாக் அவர்கிட்ட நல்லா இருக்கு ஆமா ஆமா இல்ல 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 சரி அண்ணாச்சி ஆமா 2 ரூபா தானே முன்ன பண்ண இன்னைக்கு ஏதாவது ஏறி இருக்கோ இன்னைக்கு ஏறலையோ அப்படியே இருக்கோ சரி ஓகே அப்ப இன்னைக்கு ரேட்டு கிடையாதா இன்னைக்கு ரேட்டு தான் ஏறல டீ சாப்பிடல ஒரு டீ எடுத்துனதுக்கு எவ்வளவு நேரம் இதுக்குள்ள அண்ணாச்சி நம்ம பக்கத்து வீட்டு முனிமாக்கா இருக்காங்களா ஆமா பாவம் வீட்டுல ரசம் வைக்கலையா சரி சரி இப்போ 100 மிளகும் 50 சீரகமும் கடனா கேக்குறாங்க குத்துருவா ஏய் இனிமே அந்த அக்கா இந்த கடை பக்கமே வர வேணாம்னு சொல்லு கடனும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அந்த மாதிரி கணக்கே வேணாம் கணக்கு சொல்லு 1500 ரூபாய் தரணும் வேணான்ற நீங்க 50 கிராம் 100 கிராம்லாம் தரீங்க அண்ணாச்சி ஆரம்பத்துல கொடுத்தது நீ டீ சாப்பிட்டாங்க கம்மி 2 ரூபா இல்ல ஹோல்சேல் ரேட் மட்டும் தானே ஏதோ சில்லற கணக்குல நம்ம கிட்ட கிடையாதுன்னு சொல்லி அனுப்பல அது எப்போ பழைய கணக்குல முனியம்மா நம்ம கூட வந்தது இது கேளுச்சு இதை போய் எப்படிலாம் கேட்கறது பாதம் கேட்டானுச்சு கட்டல உங்க ஏலக்கா டீ சாப்பிட்டானுச்சு நினைச்சா சைடில் வைக்கிறதா அவ்வளோதானே வேற என்ன வேணும்னுச்சு எழுதுங்க சொல்லுங்க கொஞ்சம் சக்கரை சேர்த்தணும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுக்குள்ள உடம்பு நல்லதுல 40 வயசு மேல சுகர் வந்துரும்ல 40 வயசு மேல ஆச்சுல பார்த்து பூண்டு 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 3 ரகம் இருக்கலாம் நம்ம கிட்ட சொல்ல நம்ம டக்குன்னு முடிப்போம் எப்போது 110 3 ரகத்துக்கும் போன மாசம் என்ன விலைன்னு கேளு போன மாசம் 105 110 115 இனி 110 120 130 புளி புளி அதே பழைய புளி புது புளி கொட்டை இல்லாத புளி எல்லாமே ஒரே ரேட்ல போன மாசம் இந்த மாதம் ஒரே ரேட்ல ஆக்கலாம் எவ்வளவு வேணும் சொல்ல நம்ம டக்குன்னு முடிப்போம் ஏன்னா வந்து நம்ம கேட்குற இதுவை பார்த்தா ஏதோ பல விசேஷம் வச்சிருப்பீங்க போல இருக்கு பார்க்க போனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுதுச்சு எல்லாமே போன மாசம் எடுத்திருந்தா கம்மியா இருந்துரும் போன மாசம் கம்மியா இருக்கும்ல ஆமா ஏன்னா ஒவ்வொன்றுலயுமே 5 ரூபா 10 ரூபா குறையும்ல இப்ப ஏறிச்சுல எல்லாம் அப்ப எல்லாத்துலயும் ஒரு 20 மூட்டை நம்ம வாங்கணும்னா பெரிய அளவுல மிச்சம் ஆயிருக்குமே 20 மூட்டை பாதாம் பிஸ்தா முந்திரி மிளகு சீரகம் எல்லாம் 20,000 1005 1005 ஒரு நிமிஷம் முந்திரி 20 மூட்டை எவ்வளவு ஆகும் அடேங்கப்பா 1 லட்சம் வந்ததுங்களா எல்லாத்துலயும் 20 மூட்டை நம்ம வீட்டுக்கு வேணும்ல நம்ம கிடைக்கல இல்ல பெரிய கஷ்டம் இல்ல அவரு கொஞ்சம் வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம்னு வச்சுக்கிறாருல ஆமால நல்ல லாபம் வரும்ல அண்ணாச்சிக்கு அமுச்சு விடல கேஷ் நான் கொடுத்து அனுப்புறல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தானே அண்ணாச்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நமக்கு ஆமாமா பொன்னி ஆமா பொன்னிலாம் கூட ஆச்சுல எத்தனை மணி அது எத்தனை பொன்னி வச்சு இவ்வளவு நீட்டா இருக்கும் அது இருக்கு அது அவ்வளவு நீட்டு ஒரு வரல நீட்டுக்கு எந்த அரிசியும் இல்ல அது வந்து இந்த இதுக்கு பிரியாணிக்கு போறோம்ல அரிசி அது இருக்குல்ல எதுவும் தரதில்ல போ என்ன சொல்ல வந்தாலும் கேட்டுச்சு நம்ம ரமேஷ் அக்கா பொண்ணுக்கு காது குத்தியாம உங்கள்ட்ட 50,000 ரூபாய் குத்து மளிகை சாமான் சொல்லியிருந்தாரு அது எப்ப இறக்குறீங்கன்னு கேட்டு அந்த கழுத மூஞ்சில அந்த காஞ்சி அண்ணாச்சிக்கு பெரிய நிறைய சரக்கு வேணும் அதுக்கு பெரிய கஷ்டம் நான் சொல்றது கம்மனு இல்ல நான் பேசல நீ வேற எதாவது சாப்பிடல அண்ணனுக்கு ஒரு கூடி இல்ல கம்மனு இல்ல பாரு இங்க பாரு அந்த ரமேஷ் தானே அவன் மூஞ்சில நம்ம பதாயத்தை கொடுத்து இனிமே வந்து நம்ம கடை பக்கம் வேணாம்னு சொல்லி நம்ம கடையை காலி பண்ண வேண்டியிருக்கோம் அவ்வளவு வாங்குறாரு இன்னும் நானே பல சரக்கு நான் வந்து கம்மனு இருக்கேன் நீங்க தாங்க எனக்கு இவர் தானே முக்கியம் கிளம்பல வேணான்னு சொல்றவா போக சொல்ல அந்த கழுதைய காசை கொடுத்து அனுப்பல போன் பண்ணிக்கோ போன் பண்ணிக்க என்னச்சு எல்லாமே வேணும் இருக்கு நம்ம கிட்டே இருக்குது கணக்கு கம்மியா இருக்கு எப்படி ஹலோ 2 நாள் அனுப்புமா ஆமாடா அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்கான் வேலையெல்லாம் கேட்டு பார்த்தேன் அவன் எல்லாம் 10-15 மூட்டை இருக்குல்ல அந்த கடையில ஆமா அவன் போன மாசம் வாங்கியிருக்கான் இப்ப இறங்கி இருக்க அவன் பழைய ரேட்லயே போட்டு வந்திருக்கான் அவன் எப்படி ஒரு 3.5-4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பான் ஆமா 3 வரும் இல்லை நினைச்சு இவ்வளவு மூட்டை வாங்கினா இது வாங்கினா லாபம் வருமா அவனு ஆமா அவன் கடை லாபத்துலாம் போட்டுருக்க அவங்க கிட்ட கடன் எவ்வளோ 5,000 ரூபாய் தானே வாங்கினா போய் கடையிலே கொடுத்துருவாங்க சரி நான் ரேட்லாம் விசாரிச்சேன் கரெக்டு தான் வச்சிரு போய் 5,000 ரூபாய் வாங்கிட்டு வந்துரு அவன் சம்பாதிச்சுன்னு இருக்கான் ரொம்ப நன்றி அண்ணாச்சி ரொம்ப நன்றி இப்போ எதுக்கு இதெல்லாம் எங்க அனுப்புறது மளிகை கடைக்காரு 3வது தெருல எங்க பெரியப்பா பையன் இருக்கான் அவங்ககிட்ட மளிகை கடைக்காரு பணம் வேணும்னு கேட்டிருக்காரு திருப்பி போய் கேட்டா இல்லைங்க போன மாசத்துக்கு விலை எல்லாம் வந்து ரொம்ப ஏறிச்சு இறங்கிச்சு ரேட் அப்படியே வச்சு இப்படி இருக்கான் அது கேட்டா எல்லாம் கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்களா ஒன்னு போன் பண்ணி கேட்டீங்களா கரெக்டா தான் இருக்கு அவன் ஏமாத்த பார்த்தான் நான் சொல்லிட்டேன் லாபம் தான்
வாங்கிட்டு வரேன் அண்ணாச்சி. இப்ப உனக்கு எதுவும் வேணாவா? எனக்கு இல்ல அண்ணாச்சி, அவன் வாங்கியிருக்கான் அது கேட்கறதுக்கு. வரல அண்ணாச்சி. அது இல்ல. ஏய் இல்ல தம்பி வாழ இல்ல இந்த ரமேஷ் அண்ணனுக்கு சரக்கு அனுப்பணும்ல. அவர்லாம் அப்பயே போயிட்டாரு. இனிமே இந்த கடை பக்கம் வரவே மாட்டேன்ட்டாரு. அவரு பரவாயில்ல, நம்ம கறி கடை பாய் என்ன சொன்னா? ரெகுலர் கஸ்டமரு. ஆமா. என்னையே வானான்றியாடா, இனிமே நீ எப்படி கடையை நடத்துற பாப்புன்றாரு. சரி போல மூஞ்சி நிக்காச்சு போல. வேற வேற சரி கஸ்டமர் இருக்காரா? வெய்மா கம்முன்னு போனேன். வணக்கம்ப்பா, என்ன வேணும்? அருகம்புல் ஒரு 3/4 கிலோ, வெட்டிவேர் ஒரு 1/4 கிலோ, ஆமணக்கெண்ணெய் ஒரு 1 லிட்டரு, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமா கொடுத்துருவீங்களா? இல்ல தம்பி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை பழம் தரேன், நல்ல ஒச்ச நாள் வச்சு தேய்ச்சி குளிச்சிரு. இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு, இது மளிகை கல்ல இதை வந்து கேட்கறேன். எல்லா பொருளும் கடைக்கு போர்டு அடிச்சிருக்க. ஆமால எல்லாம் மளிகை பொருள் தானே கிடைக்கும். நாட்டு மருந்து பொருள் இங்க கிடைக்கா, நீ போர்டு வைக்கணுமா இல்லையா? அப்ப மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற மருந்து இங்க கிடைக்காதுன்னு போட சொல்லியோ? என்ன ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கு. இவ்வளவு இடம் வச்சுக்க, அதெல்லாம் எழுதி போட வேண்டியதானே? என்னையா பைத்தியாரா நீங்களா? எப்படியா கிடைக்கும்? நீ கம்முனு போயா கடைக்கு. எங்கேயா போறது? நீ நாட்டு மருந்துல போய் வாங்கல. பொருளை குடியா? பொருள் இங்க கிடைக்காதுப்பா. அதான் எல்லா பொருளும் இங்க கிடைக்கும் சொல்லி எழுதி வச்சிருக்கே. அப்ப நீ என்ன பண்ணிக்கணும்? நாட்டு மருந்து பொருள் இங்க கிடைக்காதுன்னு சொல்லி நீ போட்டு வச்சிருக்கோமா இல்லையா? இல்ல உன்னோட பைத்தியம் பிடிச்சிருக்கு, எதுவும் இங்க கிடையாது போல. யோ இதெல்லாம் கிடைக்கலாம், மேல கேச போடுவோம் நானு. இல்ல ரொம்ப பிடிச்ச வேலையா இருக்கு. ஏ தம்பிக்கு வேலை சொல்லுங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நம்ம தம்பி தான் அது. பக்கத்துல நாட்டு மருந்து கடை இருக்கு, என்னென்ன கேக்குறது நம்ம சொந்த காசுல வாங்கி கொடுத்துனுங்க. போல தம்பி போல. அதை செய்யி. போல போல. வாட்டர் வாட்டர். எவன் மூஞ்சில தெரியல, ஒவ்வொருத்தரும் சாவுகிறாக வந்து நிக்கான். இல்ல அது எது கிடைக்கலாம், நம்ம மேல கேச போடாமல. வேற இப்படி சொல்லியே பழக்கமாச்சுல. வணக்கம் அண்ணாச்சி. இல்ல நீ இப்ப வாங்க போறியா அப்ப வாங்க போறியா இல்ல வேற கடையில என்ன ரேட்டுன்னு விசாரிக்க வந்தில? வாங்க போறேன் அண்ணாச்சி. டீ சொல்லுங்க அண்ணாச்சி. இல்ல டீ இப்ப சாப்பிடலாம். என்ன வேணும் சொல்லுங்க. மைசூர் கடலைப்பருப்பு. மைசூர் கடலைப்பருப்பு? இல்ல மைசூர் கடலைப்பருப்பு எதுக்கு? போண்டா சொல்றதுக்கு. அதில் போண்டா சுடுவாங்க, நல்லா பெருசா உப்பும். ஆனா அதை சாப்பிட்டு சாப்பிடணும் நல்லா உப்பிடுவாங்களே. யாருக்கு எதுக்காக வந்து? பொண்டாட்டி உடைய அத்தை யாரோ வராங்களாம். சரில போய் வாங்கிட்டு வான்னா. இல்ல இந்த பொம்பளைகளே இப்படிதானச்சு. அதாவது என் வீட்டுல இருந்து யாரும் சொந்தக்காரன் வந்தா தலைவலி வயிறு வலி ஜுரம்னு படுத்துக்கிறான். ஏதோ வந்தாங்களோ உங்க சொந்தக்காரங்க? போன வாரம் வந்தாங்க. யார் வந்தா? எங்க அக்கா வந்தாங்க. என்னச்சு எதுவும் செஞ்சு விடலையோ? ஒன்னும் செஞ்சு தரல, தலைவலிக்குதுங்க. யாரு உங்க பொண்டாட்டிக்கோ? அப்படியே செவுள் மேல சப்பு சப்பு 4 அரைஞ்சு வேலை செஞ்சு. யார உங்க பொண்டாட்டியா? சப்பு சப்புன்னு அரைஞ்சுதான். அப்புறம் அது தலைவலி போய் கை காலெல்லாம் வலின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க அம்மா வரும்போது சமைச்சு போடல. உங்க அம்மா வரும்போது எதுவும் செய்து போடல, உங்க அக்கா வரும்போது எதுவும் செய்து போடல. இப்ப யார் வரா? அவங்க அத்தை வராங்கன்ட்டு ஏதோ கரும்பும் பிடிச்சாங்க. மைசூர் கடலை பருப்பாம. இல்ல அது இல்ல, மைசூர் பருப்பு இருக்கு நல்லா இருக்கும். ஆனா அது சாப்பிட்டா உடம்பு ரொம்ப மோசமா போடும். போட்டோம் அவங்க அத்தை தானே. அது வேணாம்ல, நார்மல் கடலை பருப்பு 2 கிலோ வாங்கிப்போ, ரேட்டு கம்மில. அது விலை ஜாஸ்தியா? ஆமால 10 ரூபா கூட இல்ல அது. இதே போடு. இது வாங்கிக்கலாம். போடு. சரி அவன் ஒரு மாதிரி வேணாம், நீ மைசூர் தான் போட்டுறேன். மைசூர் நம்ம கிட்ட இல்ல. உனக்கு சொன்னா புரியாதா? புரியுது. போன வாரம் நான் சாப்பிட்டேன் அதுல போண்டால 2 நாள் போயிடுச்சுல. ஐயோ பின்னாடியே போகல. அவங்க அத்தை ரைட்டு தான், இருந்தாலும் சுட்டா நீ ஒண்ணு சாப்பிடுல. அப்ப உன் உடம்பு ஆல்ரெடி வீக்கா இருக்கு, அதை சாப்பிட்டு இன்னும் போனா என்ன பண்ணுவ? உன் பொண்டாட்டி பரவாயில்ல, சாப்பிட்டு சட்டு போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நமக்கு. நீ பாவம் நல்லா இருக்கணும்ல. அவங்களோட அத்தை போனாலும் நமக்கு அவ்வளவு இல்ல, உனக்கு உடம்பு சரியா இருக்கணும்ல. போண்டா நான் மட்டும் சாப்பிடாம எப்படில விடுவ? உங்க பொண்டாட்டி ஆச்சியா கொடுக்கும், அப்ப சாப்பிடாம இருப்பல. அது வாசனை நல்லா இருக்கும்ல. டக்குன்னு நீ பாத்தியா கடை வரும் அப்படி பக்கம் போனா பஜ்ஜி போடும்போது வாசனை வரும்ல, அப்ப சாப்பிடணும்னு தோணும்ல. அது மாதிரி வீட்டுல நீ வந்து போண்டா சொல்லும்போது போண்டா சாப்பிட வந்தா நீ பைத்தியமனு கேட்கணும்ல. இல்ல இல்லன்னா அவங்க அத்தை உனக்கு பிபி இருக்கான்னு கேட்கும்ல. நீ நார்மல் கடலைப்பருப்பு வாங்கி போல. நான் தம்பி தம்பி அண்ணனுக்கு 2 கிலோ நான் நார்மல் கடலைப்பருப்பு போட்டு அனுப்பு. வேற ஏதாவது கூட வேணுமா? ஆயில் வேணுமா? ஆயில் வாங்கிடா. முந்திரி என்ன விலை போன மாசம் கேட்டு சொல்லுங்க. அது நான் கேட்டு சொல்ல போல, அப்புறம் கேட்டு சொல்ல போல. போட்டு அனுப்பு தம்பிக்கு. காசு வாங்கிக்கல, கரம் கொடுத்து போய் ஏமாத்திர போறான். அவ்வளவுதான் இருக்கு. வணக்கம். வா தம்பி, இப்பதான் இது மாதிரி படிச்ச பிள்ளைங்க வருதுங்க. ஏதோ நல்லா இருக்கு. வா தம்பி, நல்லா இருக்கியா? வீட்டுல அம்மா அப்பா சௌக்கியமா இருக்கலாம்? நல்லா இருக்கும். சரி தம்பி, என்ன வேணும் சொல்லு. என்னென்ன ஆஃபர் இருக்கோ அதெல்லாம் அந்த ஐட்டம்லாம் சொல்லுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி ஆஃபர் ஐட்டம்லாம் ஆமா ஒரு சிலர் இப்படித்தானே விரும்பி வாங்குவாங்க. அண்ணாச்சி இந்த 3 கிலோ கடலைப்பருப்பு வாங்கணும்னு வச்சுங்களேன், 1/2 கிலோ பைத்தம் பருப்பு ஆஃபர் இருக்கு.
அப்புறம் 2 கிலோ நெய் டப்பா வாங்கினா அப்புறம் 100 கிராம் திராட்சை ஆஃபர் இருக்கு, அப்புறம் 1 கிலோ முந்திரி வாங்கினா 1/4 கிலோ பாதாம் ஆஃபர் இருக்கு, அப்புறம் அந்த தேனி ஐட்டம் இருக்கு இல்லையா அது 2 பாட்டில் வாங்கினா 1 பாட்டில் ஃப்ரீல, அப்புறம் பிஸ்கட் ஐட்டத்துல 3 பாக்கெட் அந்த பெரிய பாக்கெட் வாங்கினா 1 பாக்கெட் அப்படியே ஃப்ரீல. எவ்வளவு அண்ணாச்சி கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் இப்போ இந்த ஆஃபர் ஐட்டம் வாங்குற மாதிரியோ சந்தோஷமா இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்குது. ஒரு 250, ஒரு 110, ஒரு 360, ஒரு 810, ஓகே. மொத்தம் வந்து அலே 1320 ரூபா ஆகலாம். கட்டிட்டு தம்பி எல்லாத்துக்கும் இந்த சரலாம் போட சொல்லுவா. ஃப்ரீ ஐட்டம்லாம் கொடுத்துட்டுங்க. ஃப்ரீ ஐட்டம்லாம் கொடுத்துருங்க. சரி, நான் காசு எப்போ வருதோ அப்பத்துல இருந்து கொடுத்துறேன். இந்த காசு கொடுத்து போனவோ ஃப்ரீ ஆஃபர் மட்டும் கொடுத்துருங்க. ஏடா ஊர்ல என்ன பார்த்தா இழுச்ச வாங்கி எழுதிருக்கோம். எந்திரிச்சு போல பாக்கிறதுக்கு படிச்சு போல. என்னாச்சு கேஸ் கொடுத்துருவேன் அண்ணாச்சி, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா. எதுக்குல கேஸ் கொடுப்ப? இல்ல எதுக்கு கேஸ் கொடுப்ப? ஃப்ரீ ஐட்டம்லாம் கொடுக்க மாட்டீங்களா? இல்ல கழுத காசு கொடுத்து வாங்கினால கேஸ் போட முடியாது. அப்புறம் தரேன்றல. இல்ல இல்ல இந்த தம்பி என்னன்னு கேக்குற கொடுத்து அனுப்பல போல வாங்கி சொல்லி போடுங்க அண்ணாச்சி. பாக்குறதுக்கு படிச்சு பிள்ளை மாதிரி இருக்கு, பைத்தியார் போல நம்மளே டென்ஷன் பண்ணுது. இல்ல ஃப்ரீக்கு இதெல்லாம் இல்ல யோசிச்சு பாருல. அண்ணாச்சி வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. இது யாரு சம்சாரமா? என் பொண்டாட்டி அண்ணாச்சி. நல்லா இருக்கு. லவ் மேரேஜோ? அரேஞ்ச் மேரேஜா? உன் முகர கட்டிக்கு இந்த அம்சமான பொண்டாட்டியா? அம்மா பார்க்கும்போது நல்ல மங்களகரமா இருக்காங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க போல இருக்கு. ஒரு முகம் இப்படி வீரலட்சுமின்னு அவங்களுக்கு ஒரு. இந்த காலத்துல எல்லா பொம்பளையும் தைரியமா இருக்கணும்ல, அப்பதானே குடும்பத்தை நடத்த முடியும். கரெக்ட் தான். ரைட்டு. இப்ப அக்காக்கு என்ன வேணுமா? பேசுவாங்க தெரியும் பாருங்க. என்னக்கா வேணும்? வீட்டுக்காரன போய் டேன்னு மரியாதை கூப்பிடலாமா? மரியாதை கூடுமா? அவரை கூப்பிடலடா முண்டோ, உன்னதான் டேன்னு கூப்பிட்டேன். பேசுது பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கு, இப்படி அவ லட்சணமா பேசுது. கேளுமா. என்னடா கொடுத்த? என்ன எப்போ கொடுத்தேன்? அவரு என்ன கேட்டாரு, நீ என்ன கொடுத்த? அவரு என்ன கேட்கல, கடலை பருப்பு கேட்டாரு. கடலைப்பருப்பு இல்ல, மைசூர் கடலைப்பருப்பு. ஆமாடா ஆமாடா மைசூர் கடலைப்பருப்பு. மாலைக்காதல மைசூர் கடலைப்பருப்பு தான் வந்து கேட்டாப்ல தம்பி. என்ன கொடுத்த? கடலைப்பருப்பு கொடுத்தேன். உங்க சொந்தக்கார யாரும் அத்தை வராங்களோ? ஆமா. அது மைசூர் பண்ண செய்யணுமோ? ஆமா. ஏமா ஒரு குடும்ப பொண்ணா இருந்தா அவங்க சொந்தக்காரையும் உங்க சொந்தக்காரையும் ஒரே தராசுல வச்சுல பாக்கேன். இருப்பா நான் பேச்சர்லாம் முடிஞ்சு நான் இருக்கல. ஏமா யோசிச்சு பாரு, அவங்க அம்மா வந்திருக்கும் போது சொம்மானாலும் தலைவலின்னு நீ போய் படுத்திருக்க, காப்பி கூட போட்டு கொடுக்கல. அவங்க அக்கா வந்திருக்காங்க, எதுவும் சமைக்க கூட இல்லாம இருக்கு. அப்படிலாம் தான் எப்படி ஒரு குடும்ப பொண்ணு கரெக்டா நடந்துக்கணும்ல? ஏன் இப்படி இருக்கலாம்? இல்ல பேசிட்டு இருக்கும்போது அப்படி கை வைக்கிறிய, நியாயமா இருக்கல? அங்க இருக்கா யாரு? இல்ல கண்ணாடி போடுறியா? கீழ இருக்க பாருங்க. எங்க இருக்கு பாருங்க. எதை பேசணுமோ அது வரைக்கும் பேசு. இல்ல என்னமா அது பேசிட்டு இருக்கும்போது கை நீட்டுற? எதை பேசணுமோ அது வரைக்கும். இப்ப இன்னமா வேணும்? நீ கேளுமா, நான் கரெக்டாதான். அந்த ஆள் என்ன கேட்டா நீ என்னத்த கொடுத்த? எந்த கருவத்தை கேட்டான்னு விடுமா. அவ கடலைப்பருப்பு மைசூர் போன கடலைப்பருப்பு கேட்டாமா, நம்ம கிட்ட இல்லம்மா, அதனால நார்மல் அது கடலைப்பருப்பு. முதல்லயே சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே? ஏமா சொன்னமா? சொல்லலையா? சொல்லலமா சொல்லலமா எங்கயா சொன்ன? எங்கயா சொன்ன? இல்லம்மா. ஏன் நான் சொன்னமா? நீ ஏதோ கம்முனு இருப்பா. பின்னாடி போவோம். நான் சொல்றேன். ஏமா இந்த மாதிரி அடிக்காம பேசுமா, நான் கரெக்டா சொல்றேன். சும்மா உன்னை பார்த்தா எனக்கு ரவுடி பொம்பளை மாதிரி இருக்கு. இருமா என் உடம்பு தாங்க. நான் சொல்றேன். நீ வாங்கி கொடுக்கணும். நான் சொல்றேன். இருமா பொருள் கொடுக்கணும்ல. நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது பேசுங்க. உன் புருஷனை கூட்டு போய் வீட்டுல கூட பேசிக்கிறேன். கை தேய்ச்சி நான் பேசிக்கிறேன். பாருமா உன் புருஷங்காரன் வந்தாமா, வந்து மைசூர் போண்டா சொன்னோம், மைசூர் பருப்பு கேட்டான். என்கிட்ட இல்லப்பா நார்மல் கடலை பருப்பு இருக்குன்னு. சரி உன் சொந்தக்காரர் தான் வரான். அவன் சொன்னது என் முன்னாடி சொந்தக்காரர் தான். எந்த பருப்பு வேணாலும் கூடுனா நீ வேணா கூட்டுமா ஏதாவது பாத்துக்க. போல நான் அடி வாங்க முடியாது. போல நினைச்சு போல கூட்டு கடலைப்பருப்பு காசு நீ வீட்டுக்கு போமா. ஒழுங்கா காசை வாங்கி வந்து வீட்டுக்கு சேர்த்து நினைச்சுக்கோ. போல இதெல்லாம் ஒரு கடை. இல்ல இது முன்னாடி வாழ என்ன ரவுடி கூட்டு வந்து மிரட்டலோ? யாரு உன் பொண்டாட்டியோ? நான் இறக்கி காமிச்சிட்டுமா? நானும் ஊர்ல பெரிய ஆள்ல ட்ரெயின் 5000 பேர் பாக்குறீங்களோ? நீ 5000 பேர் இருக்கனாலும் 6000 பேர் பிரயோஜனம் இல்லை. அடி வாங்க போது நான் நைட்டு இல்ல எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிட்டா சாப்பிடலாம். ஆமா நிறைய கொட்டி இருக்கா, வேற எடுத்து வச்சுக்கோ. பிச்சு விடுல அவ்வளவுதான், காலி பண்ணி விடு பாத்துக்க. பொண்டாட்டி வர மாதிரியா இருக்கு. இல்ல நான் சும்மா சொன்ன 5000 மேல இறக்க மாட்டல, அனுப்பிடல. போல 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 இப்படி ஆளாளுக்கு வந்து நம்மள அமகலம் பண்ணிட்டு போனா நம்ம என்ன பண்றது? நம்ம முகர கட்டி கடை வச்சா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகாது போல இருக்க. இல்ல தம்பி இந்த சாமான்லாம் கொஞ்சம் அள்ளி வைல. உனக்கு வேற வேலை என்ன அங்க இருக்கு? வேற கடையில வேலைக்கு போயிட்டு நான் சேர்ந்துக்கிறேன், நீயே அள்ளி வை எல்லாத்தையும். சரிதால
கைமிஞ்சி சம்பளம் வாங்குற வேலை செய்யற பையன் கூட நம்மள மதிக்கலன்னா நம்ம என்ன முதலாளி? ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர் டிவி பெருமையுடன் வழங்கிய double.com. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. Bye. வணக்கம்.